ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் வைகுண்ட துவார தரிசனம் 10 நாட்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய இலவச எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 23ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரைக்குமான 10 நாட்கள் வைகுண்ட துவார தரிசன இலவச எஸ்எஸ்டி டோக்கன் இன்று டிசம்பர் 22ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து இஷ்யூ பண்ண போகிறதா டிடிடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கீழ்த்திருப்பதியில் இந்த இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய 9 இடங்கள்லையுமே நேற்று ஈவினிங் 5:30 மணியிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக டிவோட்டிஸ் கூட்டம் சேர ஆரம்பித்து நைட் 9:30-10 மணிக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக கூட்டம் சேர்ந்து அங்கங்கே ரோட் பிளாக்கும் ஆக ஆரம்பிச்சிச்சு. நேரமாக கூட்டம் கூடிட்டே இருந்த காரணத்தினால நைட் 11:30 மணிக்கே நேற்று இந்த இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேற்று டிசம்பர் 21ஆம் தேதி நைட் 11:30 மணியிலிருந்து இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்குரிய இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கீழ்த்திருப்பதியில் 9 இடங்கள்லையுமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. நேற்று நைட் 11:30 மணிக்கு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்த சமயத்தில் டிசம்பர் 23ஆம் தேதி வைகுண்ட ஏகாதேசிக்குரிய காலை 5 மணி ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. டிசம்பர் 23ஆம் தேதி வைகுண்ட ஏகாதேசிக்கு அதிகாலை 5 மணி டோக்கன்ஸ் ஆரம்பித்து நைட் 10 மணி வரைக்குமான தரிசன டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. இந்த டிசம்பர் 23ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் எல்லாமே கொடுத்து முடித்த பிறகு டிசம்பர் 24ஆம் தேதி வைகுண்ட துவாதசிக்குரிய டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. டிசம்பர் 24ஆம் தேதி வைகுண்ட துவாதசிக்கு அதிகாலை 5 மணி டோக்கன்ஸ் ஆரம்பித்து இரவு 11 மணி வரைக்குமான டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்து டிசம்பர் 24ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸும் இப்போ கொடுத்து முடிச்சிட்டாங்க. இன்று காலை 7:30 மணி நிலவரப்படி நம்முடைய சேனல் ஃபாலோவர் கொடுத்த அப்டேட் படி டிசம்பர் 25ஆம் தேதி 9 மணிக்குரிய டோக்கன் அவங்க இன்னைக்கு காலையில் 7:30 மணிக்கு வாங்கியிருக்காங்க. இனி திருப்பதிக்கு கிளம்பி எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்க பிளான் வைத்திருக்கக்கூடியவங்க நம்முடைய சேனல் வீடியோஸும் பார்த்துட்டு வீடியோஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனும் பார்த்துட்டு போங்க. சேனல் ஃபாலோவர்ஸ் தொடர்ந்து எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, எந்த இடத்துல அவங்க தரிசன டோக்கன் வாங்கினாங்க, எத்தனை மணி நேரம் க்யூவில் நின்னாங்க போன்ற அப்டேட்ஸ் அவங்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட் செக்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய சேனல் ஃபாலோவர் நேற்று நைட் 12:30 மணிக்கு ராமச்சந்திரா புஷ்கரணியில் வைகுண்ட ஏகாதசிக்குரிய மதியம் 3 மணி ஸ்லாட் டோக்கன் வாங்கியிருக்காங்க. அவங்க எக்ஸாக்டாக 1 மணி நேரத்திலேயே டோக்கன் வாங்கிட்டாங்க. க்யூவில் 12:30 மணிக்கு ஜாயின் பண்ணி 1:30 மணிக்கு டோக்கனே வாங்கிட்டாங்க. பொதுவாக நம்ம எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடங்களில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த 3 இடங்களை தவிர்த்து மற்ற 6 இடங்களில் பார்த்தீங்கன்னா கூட்டம் குறைவாக தான் இருக்குது. மேக்ஸிமம் அரை மணி நேரத்துக்குள்ளே இன்றைக்கி காலையில் நிறைய பேர் டோக்கன்ஸ் வாங்கிட்டதா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஏர்லி மார்னிங் 3:30 மணிக்கு இந்திர மைதானில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்திலேயே டோக்கன் வாங்கியிருக்கிறதாகவும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல போய் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்க ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா ஜென்ரலாக கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் தவிர்த்துட்டு இந்திர மைதானம், ராமச்சந்திரா புஷ்கரணி இது போன்ற இடங்களை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ளேயே டிசம்பர் 25ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸும் கொடுத்து முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மதியத்திற்கு மேலே போகக்கூடியவங்க டிசம்பர் 26ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் வாங்குற மாதிரி தான் இருக்கும். கீழ்த்திருப்பதியில் டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய 9 இடங்கள்லையுமே சீக்வன்ஷியலாக தான் டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் கேட்கக்கூடிய தேதிக்கோ நாம் கேட்கக்கூடிய டைம் ஸ்லாட்டுக்கோ டோக்கன் எங்கேயுமே இஷ்யூ பண்ணுறது கிடையாது. கரண்ட்டாக எந்த டைம் ஸ்லாட்டுக்குரிய டோக்கன் இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த டைமுக்குரிய ஸ்லாட் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். நாம் எந்த நாள் டோக்கன் வேணும் என்பது நம்ம கேட்டு வாங்க முடியாது. அதே போல் எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் நாம் வச்சுருக்கோமோ அந்த நாளில் தான் தரிசனத்திற்கு ஸ்ட்ரிக்டாக அலோவ் பண்ணுவோம் என்பதையும் டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. கீழ்த்திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் ஃப்ரீ லாக்கர்ஸ் எல்லாமே ஃபுல்லாகிருக்கு. திருமலையிலையும் கிட்டத்தட்ட ஃப்ரீ லாக்கர்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிருக்கிறதா ஃபாலோவர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. திருமலையில் ஆஃப்லைன் ரூம்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய இடத்துல நம்முடைய ஆதார் கார்டு ப்ரூஃபுக்கு கேட்குற மாதிரியே நம்ம என்ன எஸ்எஸ்டி டோக்கன் வச்சுருக்கோமா, எந்த தரிசன டிக்கெட் வச்சுருக்கோம், எந்த தேதிக்குரிய டிக்கெட் வச்சுருக்கோம் என்பதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் ரூம் அலாட் பண்ணுறாங்க. ஸோ எஸ்எஸ்டி டோக்கன் அல்லது ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு தான் திருமலையில் இப்போது ஆஃப்லைனில் ரூம் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாளை டிசம்பர் 23ஆம் தேதிக்குரிய எஸ்எஸ்டி டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி திருமலையில் ஆஃப்லைனில் ரூம் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. டிசம்பர் 24ஆம் தேதி, டிசம்பர் 25ஆம் தேதிக்குரிய டோக்கனோ தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் இன்னைக்கு திருமலையில் ஆஃப்லைனில் ரூம் இஷ்யூ பண்ணலை.
திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்க போகிறவங்க அவசியமாக உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பியோ ஒரிஜினல் காப்பியோ கையில் வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. எல்லா கவுண்டர்ஸ்லேயுமே கூட்டம் அதிகமாக கூடக்கூடிய காரணத்தினால மாஸ்க் வியர் பண்ணிக்கோங்கன்னு டிடிடி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நீங்கள் வாங்க போகிறதாக இருந்தாலும் தரிசனத்துக்கு போகிறதாக இருந்தாலும் ஒரு ப்ரிகாஷனுக்காக நம்முடைய சேஃப்டிக்காக மாஸ்க் வியர் பண்ணிக்கோங்க. இப்போவே டிசம்பர் 25 டோக்கன்ஸ் கொடுத்து முடிக்கப்படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ அடுத்த 3 அல்லது 4 நாட்களுக்கு பிறகு நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்கன்னா எந்த நாளுக்குரிய டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க அல்லது டோக்கன்ஸ் கொடுத்து முடிக்கப்பட்டதா என்பதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஜர்னிக்கு பிளான் பண்ணலாம். அதே போல் இப்போ நீங்கள் திருப்பதிக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை நாளைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்கீங்கன்னா 2 அல்லது 3 நாளுக்குரிய லக்கேஜ் பேக் பண்ணிவிட்டு கிளம்புங்க. நமக்கு டோக்கன் வாங்குகிற நாள்லேருந்து 2வது நாள் 3வது நாளுக்குரிய டோக்கன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. 2 அல்லது 3 நாட்களுக்குரிய தேவையான லக்கேஜஸ், டேப்லெட்ஸ், ஸ்வெட்டர்ஸ் இது எல்லாமே நீங்கள் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமலை ஜர்னிக்கு கிளம்புங்க. அடுத்த நாளுக்குரிய தரிசன டிக்கெட்டோ அல்லது அன்றைய நாளுக்குரிய தரிசன டிக்கெட்டோ டோக்கனும் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு தான் திருமலையில் ஆஃப்லைனில் ரூம் இஷ்யூ பண்ணுறாங்க. ப்ரீ லாக்கர்ஸ் இப்போதைக்கு ஃபுல்லாகிருக்கு. ரூமுமே நம்முடைய தரிசன டிக்கெட், தரிசன டோக்கன் எந்த தேதிக்குரியது என்பதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் நமக்கு ஆஃப்லைனில் ரூம் அலாட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே யோசிச்சுக்கோங்க. நீங்கள் திருமலைக்கு வர்றதுக்கு முன்னாடி கை குழந்தைங்க வச்சுருக்கீங்க, வயசானவங்களை தரிசனத்துக்கு அழைச்சிட்டு வர்றீங்கன்னா உங்களுக்கு தரிசன டோக்கன் 2 அல்லது 3 நாளுக்கு பிறகு கிடைத்தால் நீங்கள் மேனேஜ் பண்ணிப்பீங்களா? இது போன்ற கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா திருமலை ஜர்னிக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.